ஆதரவற்ற ஏழை முதியவர்களுக்கு பசி தீர்க்கும் சேவையை சமூக வலைதளங்களின் மூலம் ஒன்றிணைந்து ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்குகின்றனர் கோவையைச் சேர்ந்த தன்னார்வ இளைஞர்கள். ஆதரவற்று தெருவில் வசிப்பவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி பசி போக்கும் சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தன்னார்வலர்கள். இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி. இவர் சமூக வலைதளமான முகநூலில் ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் என்ற பகுதியை கடந்த ஆண்டு துவங்கி அதன் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்து உதவி வந்தார். அதன் பின்னர் அந்த பக்கத்தில் ஏராளமான இணையதள பயன்பாட்டாளர்கள் இணைந்து வைஷ்ணவியுடன் உதவ முன்வந்தனர். ஆரம்பத்தில் தனியாளாக 10 பேருக்கு உணவளித்து வந்த வைஷ்ணவி தற்போது நூற்றுக்கணக்கானோருக்கு உணவு வழங்கி வருகிறார். ஃபுட் பேங்க் சென்னை மிஸ் நேஹா மோகன்தாஸ் பண்ணதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரீவியஸாக லாஸ்ட் இயர் 2015 அக்டோபர் 16 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 2 to 3 மெம்பர்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் ட்ரைவ்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. நாங்களே சமைச்சு கொண்டு போய் கொடுப்போம், இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. பட் கொஞ்ச நாள் போக போக எங்களுக்கு வாலண்டியர்ஸ் சேர ஆரம்பித்தாங்க ஃபேஸ்புக்கில். நான் எஜுகேஷன் செக்டரில் இருக்கேன், டெக்ஸ்டைல் செக்டரில் இருக்காங்க, ஐடிஎஸ்ல இருக்காங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் ஈவன் ஐடி செக்டர்லேருந்தும் வராங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி புதுசாக ஃபுட் பேங்க் திருப்பூர், ஃபுட் பேங்க் பொள்ளாச்சி, அப்புறம் ஃபுட் பேங்க் சேலம் நிறைய ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த சேவையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் தொழில்நுட்பம், கல்வி என பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள். வாரத்திற்கு 2 நாட்கள் தங்கள் வீடுகளில் 3 அல்லது 4 பேருக்கு கூடுதலாக உணவுகளை சமைத்து அதை எளியவர்களுக்கு கொண்டு சென்று தருகின்றனர். இங்கேருந்து நாங்கள் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு அப்படியே எல்லோரும் பிரிஞ்சு போய் அந்தந்த ஏரியாவுக்கு போய் நீடி பீப்புள்ஸ் வந்து கொடுத்துட்டு போவோம். மெயினாக நாங்கள் ஹேண்டிகேப்ஸ், ஓல்டேஜ் பீப்புள்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் டார்கெட் பண்ணி. நல்லா இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்து அவங்கள சோம்பேறி ஆகக்கூடாதுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் அமௌண்ட் யார்ட்டையும் வாங்குறதே கிடையாது. நாங்கள் ஒன்லி ஃபுட்ஸு இல்லை வெளியூரில் இருக்கவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட ஆன்லைன் மூலமாக அவங்க பிஸ்கட் பாக்கெட்ஸோ ஃப்ரூட்ஸோ அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வர மாதிரி பண்ணி அதை நாங்கள் கொண்டு போய் நீடி பீப்புள்ஸ் கொடுக்குறோம். விடுமுறை நாட்களில் தக்காளி, தயிர், லெமன் சாதம் தயாரித்து பொட்டலமாக கட்டி இருசக்கர வாகனத்தில் அருகிலுள்ள பகுதிகளுக்கு சென்று தந்து வருகின்றனர். பசியால் யாரும் வாடி வருந்தக்கூடாது என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இயங்கும் இந்த இளைஞர்களின் நோக்கம் மெய்ப்பிக்கட்டும். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.